better from the bottom floor. ஜெனிக்கு இப்போ கல்லூரியில் அட்மிஷன் போட்டு சேர்த்து விடுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி போகிறாங்க. காலேஜ் லைஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் போக போக பிக்கப் பண்ணிடுறாங்க ஜெனி. கோ எஜுகேஷனாக இருந்தாலும் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனி கிளாஸ் தான். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஜெனிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு இப்போ தான் பெரிய சவால், ஒரு தலைவலி அப்படின்னு கூட சொல்லலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டர், அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் கோர்ஸ், ப்ரோக்ராமிங் படிக்கணும், சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் புதுசில் ஒன்றுமே தெரியாது, புரியாது. அதனால் கம்ப்யூட்டர் சென்டர் போகணும் அப்படிங்கிற அவசியம் ஜெனிக்கு ஏற்பட்டது. சென்டர் தஞ்சாவூரில் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்கூல் படித்த இடத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதே அந்த கல்லுக்குளம் ஏரியாவில் அவங்க டியூஷன் போகிறாங்க, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டரில். ஏன்னா இவங்க ஆல்ரெடி +1 +2 படிக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் டைப்பிங் இந்த சென்டரில் தான் கொடுத்து பண்ணாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் அதே சென்டரில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க ஜெனி. நிவேதா கம்ப்யூட்டர் சென்டர். ஸோ இதுதான் ஜெனி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தன்னோட படிக்கக்கூடிய, அதாவது தனக்கு மேல் படிக்கக்கூடிய சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதே படிப்பில் மேலே படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஜெனிக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமமூர்த்தி, ஷார்ட்டாக ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனி ஃபஸ்ட்டு சார் அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்குறாங்க, அதாவது கம்ப்யூட்டர்னால் என்ன, ப்ரோக்ராமிங்னால் என்ன அப்படின்னு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்க. அந்த சாரும் என்ன அப்படின்னா சொல்லித்தரார் பொறுமையாக. ஸோ இதை பார்த்து ஜெனி என்ன பண்ணுறாங்க, ஓகே நல்ல நபர் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துடுறாங்க. இந்த நம்பிக்கை தான் பின்னாடி ஒரு நட்பு ரீதியான ஒரு தொடர்பை உருவாக்குது ஜெனிக்கும் ராமுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நட்பு பின்னாடியே ஒரு துரோகியாக மாறினது ஜெனியினுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் சென்டர் சேர்கிறப்ப நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய பேரண்ட் மொபைல் நம்பர், அதாவது அப்பா அம்மா யூஸ் பண்ணக்கூடிய மொபைல். அப்போ ஜெனியோட வீட்டில் சின்ன ஒரு மொபைல் இருக்குது, புதுசாக ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா வாங்கியிருக்காங்க, 1100. அதுவுமே ஒரு கிஃப்டாக வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டரில் கொடுக்குறாங்க. தனக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வாத்தியாரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனியோட நம்பரை கேட்டு வாங்குறாரு. ஓகே அப்படின்னு ஜெனியும் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நட்பு ரீதியாக டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாரு மொபைலுக்கு. ஜெனியும் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. இப்படி கான்வர்சேஷன் 2 பேருக்கும் இடையில் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்டாக தான் பழகிக்கிட்டு இருக்காங்க ஜெனி வந்து ராமோட. ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த வித காதல், அந்த உணர்வு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜெனி காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி காலேஜில் உள்ள சீனியர்ஸ் வந்து ஜெனியை கூப்பிட்டு சின்ன கிண்டல் டீசிங் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த டைம் குஷி படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிங்கிற ஒரு கேரக்டர் வருது. ஸோ அந்த கேரக்டரை வச்சு சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனி பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறும்போது காலேஜ் பஸ்ஸில் கிண்டல் அடிக்கிறாங்க. ஜெனி எங்கே சிவா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனிக்கு ஒன்றுமே புரியலை, யார் அந்த சிவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் தான் சொல்கிறாங்க, இதில் குஷி படம் போய் பாரு, அதில் உன்னுடைய பெயர் இருக்குது அப்படின்னு. ஸோ ஜெனி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் படிப்பு அவங்களுக்கு முடியுது. ஸோ காலேஜ்லேயும் கோர்ஸ் முடிஞ்சு அவங்க அடுத்து ஜெனி இன்டர்வியூவுக்கு தயாராகிட்டுருக்காங்க. ஜெனியோட அம்மா ஜெனியோட பாட்டிக்கிட்ட கோவப்படுறாங்க. ஏன் அந்த கோவம் அப்படின்னா ஜெனி பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த டைம் பாட்டிக்கு எண்ணெய் இல்லை, சமையல் ஆயில். அதனால் குக்கிங் ஆயில் வாங்குறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு எண்ணெய் கடைக்கு ஜெனி போகும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா தெரியாமல் ஒரு டாக் வந்து எண்ணெய் கடை வாசலில் படுத்துருக்கு. ஜெனி சைக்கிள் ஸ்டாண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாலில் ஸ்டாண்டு போட்டாங்க. ஸோ அந்த படுத்துட்டு டாக் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜெனியோட காலில் ஸ்க்ராட்ச் பண்ணிடுச்சு, கடிக்கலை. இதை பார்த்துட்டு ஜெனி வந்து ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கே உள்ள கடையில் உள்ளவங்க ஜெனியை கூப்பிட்டு தண்ணி கொடுத்து கொஞ்சம் எண்ணெயும் குடிக்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க பொறுமையாக. இதை ஜெனி தன்னுடைய பாட்டிக்கிட்ட சொல்கிறா, அம்மாக்கிட்டேயும் சொல்கிறா. ஸோ அம்மா கேள்விப்பட்ட செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாட்டிக்கிட்ட சண்டை போடுறாங்க. எப்படி என்னோடய பொண்ணுக்கு இது ஆணுச்சு, நீங்கள் ஏன் என்னை கேட்காம கடைக்கு அனுப்புனீங்க அப்படின்னு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பாட்டியும் அம்மாவும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ஜெக்ஷன்ஸ் ஜெனியோட பாடியில் போட்டாங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, டாக் கடித்தா வேறு இது, ஆனால் இங்கே லைட்டாக கீரலுக்கே 7 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஜெனி ரொம்ப அழுதே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், இந்த சின்ன டாகோட ஸ்க்ராட்சுக்கு. ஜெனி குடியிருந்த ஓட்டு வீடு பார்த்திங்க அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, ஹவுஸ் ஓனர், அவங்களுடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஓடு மேலே ஏறி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டினுடைய கூரை மேலே நடக்கிறான். அந்த ஓடு அதாவது உடைந்து ஜெனி படுத்திருக்க இடத்துல பொட்டுன்னு விழுது. ஸோ சட்டுன்னு விழுந்ததும் ஜெனி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்திரிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் மன்னிப்பு கேட்குறான். திரும்பி புது ஓடு வாங்கி மாற்றி கொடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஜெனியினுடைய உயிருக்கு சிறு வயதிலிருந்தே அச்சுறுத்தல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக ஜெனியோட அம்மா அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியை தத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா, பூண்டி மாதா, அதாவது மாதா கிட்டேயும் நம்ம தத்து கொடுப்போம் நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லி ஜெனியோட அம்மா ஜெனியை பூண்டி மாதா கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் பூண்டி மாதா கிட்டேயே தத்து கொடுக்குறாங்க. என் குழந்தைய நீயே பார்த்துக்கோ, எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அப்படின்னு. Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor.